ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி மதிய லஞ்ச் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்துட்டு சிக்கன் குழம்பு கொஞ்சம் செமி கிரேவியாகவும் நல்ல சூப்பராக கிறிஸ்பியாக ஒரு சிக்கன் 65, அதாவது பக்கோடா மாதிரி கொஞ்சமாக பாப்கார்ன் சிக்கன் மாதிரி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு சிக்கன் வந்துட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். தேவையான மசாலா, கரம் மசாலா, உப்பு, மஞ்சள்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மல்லித்தூள், சீரகத்தூள், காஷ்மீரி சில்லி. இப்போது நான் சிக்கன் 65 இல்லாமல் ஹாப்பி மாலில் ஃப்ரை மிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதுவும் ஒரு முட்டையும் சேர்த்துருக்கேன். இப்போது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கெச்சப்பு, ரெட் சில்லி கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும் அப்படின்றதுனால சேர்த்துட்டு இதை அப்படியே ஊற வைக்க போகிறேன். ஒரு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வராது. நல்லா மசாலாலாம் சிக்கன் கூட நல்லா கோட் ஆகிடும். ஸோ இப்போது நல்லா பெரட்டி எடுத்துகிட்டு உப்பு காரம் எல்லாம் இறங்குற மாதிரி பெரட்டி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு சிக்கன் குழம்பு தாளிக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டைலில். நீங்கள் வந்துட்டு சப்பாத்திக்கு இப்போது மதியம் வச்சோம் அப்படின்னா நைட்டுக்கு சிம்பிளாக எதுவும் டிஃபன் செய்கிறப்போ நம்ம சைடிஷாக யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே சிக்கன் குழம்பு இந்த மாதிரி ஸ்டைலில் வைக்கும்போது நான் அப்படி தான் பிளான் பண்ணிப்பேன். இப்போது சட்டியில் எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு சேர்த்துட்டு நீல வாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம், ஏன்னா குழம்போட அளவு கொஞ்சம் கூட வைக்க போகிறோம். இதே நீங்கள் கிரேவியாக வைக்கிறீங்க அப்படின்னா தக்காளியை பேஸ்ட் ஆக்கிக்கலாம். நான் வந்துட்டு தேங்காய் பேஸ்ட்டு சேர்க்கறதுனால தக்காளியை கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி போட்டுட்டேன். தக்காளியும் எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி ஐட்டம் செய்யும்போது கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி வதங்கி வந்துடும். லைட்டாக தண்ணி விடுற ஸ்டேஜில் சிக்கனையும் சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு 1 kg சிக்கன் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி லஞ்சுக்கு. 1/2 kg வந்துட்டு சிக்கன் பீசஸாக எடுத்துகிட்டு கொஞ்சம் எலும்போடு இருக்கிற பீசஸ் எடுத்து குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது கல் உப்பும் கொஞ்சமாக மஞ்சள்தூளும் சேர்த்துட்டு சிக்கனும் தண்ணி விடும். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருங்க. சிக்கன் வெந்து தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறமும் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போது தேங்காய், சோம்பு, கசகசா, கொஞ்சமாக மல்லித்தழை அரைச்சி எடுத்துகிட்டு இப்போது மசாலா சேர்க்க போகிறோம். குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, சிக்கன் மசாலா, ஜீரகத்தூள், காஷ்மீரி சில்லி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா குழம்பு பெரட்டி விட வேண்டியதான். இந்த குழம்பு மிளகாத்தூள் தான் வந்துட்டு நமக்கு சிக்கன் கிரேவி ஸ்டைலாக அப்படி இல்லைன்னா குழம்பு மாதிரியா அப்படின்னு இது பண்ணுறது. கொஞ்சம் மசாலாஸ் அதிகமாக சேர்த்து தண்ணி கம்மியாக சேர்த்தோன்னா நல்லா ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் கிரேவி மாதிரி கிடைக்கும். கொஞ்சம் மசாலா கம்மியாக சேர்த்து தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்து தண்ணி சேர்த்தோன்னா குழம்பு பக்குவத்தில் வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி குழம்பு தான். இந்த மாதிரி ஸ்டேஜில் பாருங்கள் எண்ணெய் மிதந்து வருது இல்லையா, இப்போது அரைச்சி தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு கிளாஸ்லேருந்து 1.5 கிளாஸ் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு அட்ஜஸ்ட்மெண்ட் இப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது சிக்கனுக்கு வந்துடுவோம். அந்த பக்கம் சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுட்டேன். இப்போது பெரட்டின சிக்கனை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கொஞ்சமாக கரம் மசாலா, காஷ்மீரி சில்லி, உப்பு, சீரகத்தூள், கசூரி மேத்தி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பக்கத்தில் ஐஸ் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா ஜில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை மாவில் பெரட்டி திரும்ப தண்ணியில் டிப் பண்ணி திரும்ப மாவில் பெரட்டி உதறிட்டு போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பாப்கார்ன் சிக்கன் ரெடி. கொஞ்சமாக நான் வந்து பக்கோடா மாதிரியே போட்டு எடுத்துட்டேன். அதில் வந்து பாதி சிக்கன் எடுத்து சிக்கன் 65 மசாலா சேர்த்து அதை தனியாக வந்துட்டு போட்டு எடுத்துட்டேன். அது வந்துட்டு பக்கோடா மாதிரியும், இது வந்து கிறிஸ்பி கொஞ்சம் லேயராக வரும். பாப்கார்ன் சிக்கன் மாதிரியும் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சாச்சு இன்றைக்கி லஞ்ச்சு. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க அப்படின்றதால கொஞ்சம் ஸ்பெஷலாக மெனக்கிட்டு சமைச்சாச்சு. ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் அண்ட் சூப்பர் ஐட்டம்ஸ் தான். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி லஞ்ச் விலாக்ஸு ரெசிபீஸ் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் ரெசிபீஸ் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக குழம்பு கொதிச்சிருச்சு. மல்லித்தழையை தூவி இறக்கியாச்சு. இன்றைக்கி லஞ்ச் இவ்வளோ தான். நல்லா சூப்பராக அட்டகாசமாக சாப்பிட்டாச்சு. பசங்களுமே இந்த சிக்கனை ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. கூடவே ஒரு டிப் ரெடி பண்ணியிருந்தேன். கொஞ்சமாக மயோனைஸ், வெஜ் மயோனைஸும் கொஞ்சமாக கெச்சப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை டிப் மாதிரி பசங்களுக்கு கொடுத்துட்டேன். ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போது பசங்க எல்லாருக்குமே சர்வ் பண்ணிட்டேன். பாருங்கள், குழம்பு பார்க்கவே ரொம்ப டெம்டிங்காக இருக்கு இல்லையா. நல்லா சூப்பராக சிக்கன் குழம்பு ரெடி. அப்படியே சுட சுட சாதத்தில் சிக்கன் குழம்பு, சிக்கன் பகோடா சாப்பிடும்போது அல்டிமேட்டாக இருந்துச்சு. இந்த காம்போ நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இதுக்கப்புறம் ட்ரை பண்ணுறீங்களா? ரெசிபிஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.